இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றான். நம்முடைய இளைஞர்கள் யுவதிகள் திசை திரும்பி விடாமல் வழிநடாத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய சுமையொன்றை எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நம்முடைய குடும்பம் நம்மை நாம் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எந்த அளவு நாம் பங்களிப்பு செலுத்துகின்றோம். அன்பார்ந்தவர்களே, சமூக சீர்கேடுகள், ஒழுக்க சீர்கேடுகள் இன்று இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு கற்றுத்தரக்கூடிய அழகான திருமண வாழ்க்கையை திசை திருப்புகின்றது. சர்வசாதாரணமாக மனிதர்களுக்கு மத்தியில் புது கொள்கையை பரப்புகின்றார்கள். என்ன புது கொள்கை? LGBTQ என்று விக்கிபீடியாவில் வைத்து நீங்கள் இதனுடைய மீனிங்கை நீங்கள் பாருங்கள். இது எதை போதிக்கின்றது? இது சினிமாவினூடாக, வேற வேற சிந்தனையினூடாக, அவர்களுடைய நடவடிக்கைகள் ஊடாக எதை போதிக்கின்றார்கள் தெரியுமா? இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஓரின சேர்க்கையை போதிக்கின்றார்கள். ஒரு ஆண் ஆணாக பிறந்து பெண்ணுடைய எண்ணம் கொண்டவளாக வாழக்கூடியவள், ஒரு பெண் பெண்ணாக பிறந்து ஆணுடைய எண்ணம் போல் வாழக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இடையிலோ ஒரு வாழ்க்கையை, ஓரின சேர்க்கையை, அல்லது ஆணோ பெண்ணோ அவருக்கு நினைத்தது போன்று வாழ்ந்து கொள்ளலாம். லிவிங் டுகெதர் என்று சொல்வார்கள். அவர் விரும்ப திருமணம் என்ற தேவையில்லை, குடும்பம் என்ற கட்டமைப்பு தேவையில்லை, குழந்தைகள் என்ற கட்டமைப்பு தேவையில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கங்கள் என்ற வரம்பெல்லாம் விட்டு தள்ளிவிட்டு நாங்கள் நினைத்தால் குறிப்பிட்ட காலம் இந்த நினைத்த பெண்ணுடன் வாழ்வோம், இந்த நினைத்த ஆணுடன் வாழ்வோம் என்ற ஒரு மோசமான கலாச்சாரத்தை, சீர்கேடை சமூகத்துக்கு இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய படித்தவர்கள் இதில் மாட்டிக்கொள்கின்றார்கள், படித்த பெரிய ஆசிரியர்கள் இதில் மாட்டிக்கொள்கின்றார்கள், போராடுகின்றார்கள், இதை சட்டமாக ஆக்கித்தாருங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் இது ஒரு படி வளர்ந்து 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 சென்று மிருகங்களுடன் மனிதர்கள் சேரக்கூடிய அமைப்பிலும், தன்னை பெற்றவர்களுடன் தான் சேரக்கூடிய அமைப்பிலும் என்று ஒரு எல்லை வரை இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். மனிதன் டிவிக்கு பின்னாலும் மொபைலுக்கு பின்னாலும் இளைஞர்களும் யுவதிகளும் இதில் இன்னும் ஆழ்ந்து பயணிப்பார்களாக இருந்தால், கண்காணிப்பில்லாமல் அவர்கள் அதில் தொடர்ந்து இருப்பார்களாக இருந்தால், இதில் ஏதாவது ஒன்றில் சிக்கிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் அவர்களிடத்தில் போனை கொடுத்தாலும் நாம் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் டிவிக்கு முன் உட்கார்ந்தாலும் நாம் அவர்களை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். டிவி, சமூகத்தில் சினிமா எத்தனை சீர்கேடுகளை, ஒழுக்கத்தை கற்றுத்தருகின்றது. குடும்பங்கள் ரசித்து பார்க்கின்றது. மார்க்க விளக்க வகுப்புகள் நடந்தால் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் பொறுமையாக வந்து குழந்தைகளுடன் குடும்பத்துடன் வந்து கேட்பதற்கு கஷ்டம், இடம் கொடுக்குதில்லை, வேஸ்ட் மாறி விளங்குது. ஆனால் 3 மணி நேரம் டிவிக்கு முன்னாள் டைம் எப்படி போகுது? சிலருடைய காலையிலிருந்து இரவு வரை மாறி மாறி டிராமாக்களிலே வாழ்ந்து வருகின்றார்கள். சில பெண்கள், ஆண் அவருடைய கணவன் இன்னொரு பெண்ணை டிவியில் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு டீ கோப்பை கொண்டு வந்து கொடுக்கின்றால், பாரு பாரு அடுத்த பொம்பளையை பாரு என்று. அன்பார்ந்த தோழர்களே, சில பெண்கள் அந்நிய ஆடவர்களை கவருகின்றார்கள். டிவியில் பார்த்து கொண்டு தன்னுடைய கணவனிடத்திலே அவனை வர்ணித்து பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். சினிமா கூத்தாடிகளின் பின், சினிமா நடிகர்களின் நடிகைகளின் பின்னால் நம்முடைய இளைஞர்கள் யுவதிகளுடைய பயணங்கள் ரோல் மாடலாக ஆக்கப்பட்டு செல்கின்றது. அவர்களை போன்று பேச வேண்டும், அவர்களை போன்று நடக்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஷூட்டிங்ல நடந்தது நிஜ வாழ்க்கையில் நடப்பது போன்று கற்பனை செய்து கொண்டு, இப்படித்தான் வாழ்க்கை என்று நாம் சொர்க்கத்தில் வாழ்வது போன்று கற்பனை பண்ணி கொண்டு வாழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அன்பார்ந்த தோழர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய இளைஞர்களையும் யுவதிகளையும் இதில் நின்று பாதுகாத்துக் கொள்ள